வணக்கம். மகாபாரதத்துல எத்தனையோ மாவீரர்கள் ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா எல்லாராலையும் ரொம்ப மரியாதையா பிதாமகர் அப்படின்னு போற்றப்பட்ட ஒரே ஒரு மாமனிதர் பீஷ்மர் மட்டும்தான். அவரோட வாழ்க்கை வெறும் வரலாறு கிடையாது. அது தியாகம், சபதம், தர்மம், அப்புறம் சொல்ல முடியாத பல வேதனைகள் நிறைஞ்ச ஒரு பெரும் காவியம். அப்படிப்பட்ட பிதாமகர் பீஷ்மரோட வாழ்க்கையை பத்தின இந்த விரிவான அலசல்ல நாம எப்போ நுழைய போறோம்? தயாரா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் மரணம் எப்போ வரணும் ஒரு தீர்மானிக்கிற அந்த மாபெரும் வரத்தை பெற்ற ஒருத்தர் ஏன் தான் இறுதி நாட்களை ரொம்ப கொடூரமான அம்பு படுக்கையில படுத்தபடி கழிக்கணும்? இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? இந்த கேள்விக்கான பதில தான் தவிர்க்க முடியாத கர்மா, அப்புறம் நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத மாபெரும் தியாகத்தோட கதை ஒளிஞ்சிருக்கு. கடமைக்கும் அன்பிற்கும் நடுவுல ஒரு மனுஷன் எப்படி சிக்கிக்கிறான் அப்படிங்கறது இது நமக்கு உணர்த்துது. சரி, கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். கங்கையோட நிபந்தனையும் அஷ்டவசுக்களின் சாபமும். எல்லாம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? ஹஸ்தினாபுரத்து அரசன் சாந்தனு ஒரு நாள் கங்கை நதிக்கரையில வேட்டைக்கு போனப்போ சாட்சாத் கங்கை தேவியை பார்த்து காதல் கொள்றார். அவளை கல்யாணம் பண்ணிக்க அவர் ஆசைப்பட்டப்போ கங்கை ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சாலும் அதை பத்தி நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, என்னை தடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காதல்ல மயங்கின மன்னனும் இதுக்கு சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனா எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி கங்கை அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நதியில முழுகடிச்சு கொல்றாங்க. மனசு உடைஞ்சாலும் கொடுத்த வாக்குக்காக மன்னன் அமைதியா இருக்காரு. இப்படியே 7 குழந்தைகளையும் அவங்க நதியில வீசுறாங்க. ஏன் ஒரு தாய் தான் சொந்த குழந்தைகளையே இப்படி தண்ணியோ முழுகடிக்கணும்? கேட்கும்போதே பதறுதில்ல. இங்கதான் ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கங்கை தன் குழந்தைகளை கொல்லல, மாறா சாபம் பெற்ற தேவர்களுக்கு முக்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அஷ்டவசுக்கள்னு சொல்லப்படுற 8 தேவர்கள் வசிஷ்ட முனிவரோட பசுவை திருட முயன்றதால பூமியில மனுஷங்களா பிறக்க சாபம் வாங்கியிருந்தாங்க. அவங்க கங்கை கிட்ட பிறந்த உடனே தங்களை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கும்படி மன்றாடி இருந்தாங்க. அதனாலதான் முதல் 7 வசுக்களை கங்கை நதியில மூழ்கடிச்சு காப்பாத்துறாங்க. ஆனா 8வது வசு கொஞ்சம் அதிகமா தப்பு பண்ணதால அவர் பூமியில ரொம்ப காலம் மனுஷனா வாழ வேண்டிய கட்டாயம். 8வது குழந்தை பிறந்தப்போ மன்னன் சாந்தனு கங்கையை தடுத்துட்டாரு. அந்த 8வது குழந்தை தான் தேவரதன், அதாவது நம்ம பீஷ்மர். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். உலகையே அதிர வச்ச அந்த பீஷ்ம சபதம். கங்கை தேவியால தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போகப்பட்ட தேவர்தன் பரசுராமர் மாதிரி மாபெரும் குருமார்களுக்கிட்ட சகல கலைகளையும் கத்துக்கிட்டு ஒரு மாபெரும் வீரனா திரும்பி வர்றான். அறிவிலையும் வீரத்திலையும் சிறந்து விளங்கின இளவரசன் தேவரதன் ஹஸ்தினாபுரத்தோட அடுத்த மன்னனா முடிசூட தயாரா இருந்தான். ஆனா இங்க நடக்கிற விஷயத்த கவனிங்க. மன்னன் சாந்தனும் மறுபடியும் ஒரு பொண்ணு மேல காதல் கொள்றாரு. அவங்க ஒரு மீனவ பெண், பேரு சத்யவதி. ஆனா சத்யவதியோட அப்பா ஒரு கடுமையான நிபந்தனையை வைக்கிறாரு. என் மகளுக்கு பிறக்கிற மகன்தான் அடுத்த அரசனாகணும் அப்படிங்கிறாரு. இது சாந்தனுவோ ரொம்பவே வேதனையில ஆழ்த்துது. தன் அப்பாவோட வேதனையை புரிஞ்சுக்கிட்ட தேவரதன் கொஞ்சம் கூட தயங்காம நேரா அந்த மீனவர் தலைவன் கிட்ட போய் தன்னோட அரசாளும் உரிமையை முழுமையா தூக்கி எறியறான். எப்பேற்பட்ட பித்ருபக்தி பாருங்க. ஆனா அந்த மீனவர் அதோட நிக்கல. நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க என் பேரனோட அரச உரிமையை பறிச்சா என்ன பண்றது அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அந்த ஒரு நொடில தேவரதன் உலகமே நொடுங்கக்கூடிய ஒரு பயங்கரமான சபதத்தை எடுக்கிறான். நான் வாழ்நாள் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சாரியாவே வாழ்வேன் அப்படின்னு முழங்குறான். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின வார்த்தைகள். இந்த அசுரத்தனமான சபதத்தை கேட்டு சொர்க்கத்திலிருந்து தேவர்களே வியந்து பூமழை பொழிஞ்சாங்களாம். அன்னையிலிருந்து தான் தேவரதன் பீஷ்மர்னு அழைக்கப்பட்டார். பீஷ்மா அப்படின்னா பயங்கரமான சபதம் எடுத்தவன்னு அர்த்தம். தன் மகனோட இந்த கற்பனை கெட்டாத தியாகத்தை பார்த்த சாந்தனுவுக்கு கண்ணீர் தாங்கல. தன் சந்தோஷத்துக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்ச மகனுக்கு அவர் ஒரு அரிய வரத்தை கொடுக்கறாரு. அதுதான் இச்சா மரணம். அதாவது பீஷ்மர் நினைச்சா மட்டும்தான் அவருக்கு மரணம் வரும். அவர் அனுமதி இல்லாம மரணம் அவரை தொடக்கூட முடியாது. ஒரு தந்தை தன் மகனோட தியாகத்துக்கு கொடுத்த ஈடு இணையற்ற பரிசு இது. சரி, இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம். அம்பாவோட சாபமும் சிகண்டியோட பிறப்பும். எந்த ஒரு பெரிய தியாகத்துக்கும் பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த காலக்கோட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். காலச்சக்கரம் சுத்துது. சாந்தனுவோட காலம் முடியுது. சத்யவதியோட மகன்கள் சித்ராங்கதன், விசித்திரவீரியன் ஆட்சிக்கு வராங்க. அவங்களும் அகால மரணம் அடையறாங்க. அப்புறம் திருதராஷ்டிரன், பாண்டு பிறந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் வளர்றாங்க. தலைமுறைகள் மாறுது, மன்னர்கள் வர்றாங்க போறாங்க. ஆனா பீஷ்மர் மட்டும் ஹஸ்தினாபுரத்தோட அரியணையை காக்கிற ஒரு இரும்புச் சுவரா, சோர்வடையாத பாதுகாவலரா அப்படியே அசையாம நிக்கிறாரு. இது எப்படி கர்மான்ற ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்குதுன்னு பாருங்க. விசித்திர வீரியனுக்காக காசி நாட்டு இளவரசிகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகாவை பீஷ்மர் ஜெயிச்சு கூட்டிட்டு வராரு. ஆனா அம்பா வேறொருத்தரை காதலிச்சிருந்தாங்க. பீஷ்மரால அவங்களோட வாழ்க்கை சிதறது. கடும் கோபம் கொண்ட அம்பா பீஷ்மரை பழிவாங்க சபதம் எடுக்கிறாங்க.
பல வருஷங்கள் தவம் செஞ்சு அடுத்த பிறவில சிகண்டியா பறக்கறாங்க. எந்த பொண்ணோட வாழ்க்கைய அவர் அறியாம அழிச்சாரோ அதே பொண்ணு தான் இப்போ சிகண்டியா வந்து பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு காரணமா நிக்க போறா. இப்போ குருக்ஷேத்திரமும் பிதாமகரோடைய வீழ்ச்சியும். காலம் ரொம்ப வேகமா ஓடுது. ஹஸ்தினாபுரத்து மண்ணுல மாபெரும் குருக்ஷேத்திர போர் வெடிக்குது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான தர்ம யுத்தம். ஒட்டுமொத்த தேசமுமே அந்த போரை கண்டு நடுங்குது. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பீஷ்மரோட மனப்போராட்டம். ஒரு பக்கம் அவரோட தனிப்பட்ட தர்மம், பாண்டவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குங்கிறது அவருக்கு தெளிவா தெரியும். மறுபக்கம் அவரோட அரச கடமை, அரியணைக்கு விசுவாசமா இருப்பேன்னு அவர் கொடுத்திருந்த சபதம் அவரை கௌரவர்கள் பக்கம் நிக்க வச்சுது. இந்த தர்ம சங்கடம் தான் அந்த மாபெரும் பிதாமகரை உள்ளுக்குள்ள சுக்குநூறா உடைச்சுது. தன் பேரன்களையே எதிர்த்து போரிட வேண்டிய அந்த வழி இருக்கே, அது வார்த்தைகளால விவரிக்க முடியாதது. நாமே சில நேரம் எது சரி எது கடமைன்னு குழப்பத்துல நிப்போம் இல்லையா? பீஷ்மரோட வழி அதோட உச்சக்கட்டம். போர்க்களத்துல பீஷ்மரோட ஆதிக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முதல் 10 நாள் போர்ல அவரை யாராலையும் நெருங்க கூட முடியல. அவரோட வீரம் எல்லா படை வீரர்களுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்துச்சு. ஒரு பெரிய படையே தனி ஒருவரா அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. பீஷ்மரை வலிமையால வீழ்த்தவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் ஒரு தந்திரத்தை கையாடுறாரு. அர்ஜுனனை கூப்பிட்டு சிகண்டிய முன்னாடி ஒரு கேடயமா நிறுத்தி போரிடச் சொல்றாரு. களத்துல சிகண்டிய பார்த்த அந்த ஒரு நொடி பீஷ்மர் தன் ஆயுதங்களை அப்படியே கீழே வச்சிட்டாரு. சிகண்டி முற்பிறவியில ஒரு பெண்ணு அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஒரு பொண்ணு மேல ஆயுதம் ஏன்றது தன் தர்மத்துக்கு எதிரானதுன்னு அவருக்கு புரிஞ்சுது. அந்த தருணத்துல நிராயுத பாணியா நின்ன தன் தாத்தா மேல அர்ஜுனன் கண்ணீரோட எண்ணற்ற அம்புகளை ஈகிறான். ஒவ்வொரு அம்பும் பீஷ்மரோட உடம்ப தொலைக்குது. அந்த மாவீரன் சாய்கிறான். இப்போ கடைசி பகுதி, அம்பு படுக்கையும் இறுதி விடை பெறுதலும். பீஷ்மர் சரிஞ்சு விழும்போது அவரோட உடம்பு தரையில படல. அந்த அம்புகளுக்கு மேலேயே அவர் படுக்க வைக்கப்பட்டார். அதுதான் காலத்தால் அழியாத புகழ்பெற்ற அந்த அம்பு படுக்கை. உடம்பெல்லாம் அம்பு தொலைச்சு தாங்க முடியாத வழியில துடிச்சாலும் அவரோட மன உறுதி கொஞ்சம் கூட குறையல. சூரியன் திசை மாறுற அந்த புனிதமான உத்தராயண காலம் வர்ற வரைக்கும் தன் மரணத்தை தள்ளி போட்டார். அந்த மரண வழியில கூட தன்னை சுத்தி நின்ன பாண்டவர்களுக்கு தர்மம், அரசியல், வாழ்க்கை ஞானம், ராஜதந்திரம்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து தன் இறுதி மூச்சு வரைக்கும் ஒரு ஆசானா தன் கடமையை நிறைவேற்றினாரு. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் பீஷ்மரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை. அப்பாவுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்ச ஈடு இணையற்ற மகன். தாம் எடுத்த சபதத்துக்காகவே வாழ்ந்து முடிச்ச ஒரு மனுஷன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தர்மத்தை கடைசி வரைக்கும் கைவிடாத மாவீரன். தான் மரணத்தையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு மகான். இந்த அத்தனை குணங்களாலும் தான் இன்னிக்கும் அவர் எல்லாராலையும் பிதாமகர் பீஷ்மர் அப்படின்னு ரொம்பவே கொண்டாடப்படுறாரு. முடிவா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விரிவான அலசலை நம்ம நிறைவு செய்வோம். பீஷ்மர் தான் எடுத்த சபதத்துல இவ்வளவு பிடிவாதமா இருந்தது உண்மையிலே அவரோட குடும்பத்தை பாதுகாத்துச்சா, இல்ல வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய அழிவு போருக்கு அதுவே அடித்தளமா அமைஞ்சுதான்? நம்முடைய விடாப்பிடியான கடமை உணர்வு சில நேரங்கள்ல நம்ம அறியாமலேயே பெரும் துன்பங்களுக்கு வழிவகுக்குமா? கடமை, தர்மம், அப்புறம் கர்மா, இந்த சிக்கலான வலைய கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் மகாபாரதம் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம்.